வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசியில் பேசுகையில் ஈத் மற்றும் நவ்ரூஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நடந்து வரும் தாக்குதல்கள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிற்கும் கவலை அளிப்பதாக உள்ளது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு மேலும் 20% வர்த்தக எல்பிஜி சிலிண்டர் ஒதுக்கீட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கூடுதல் சதவிகித ஒதுக்கீட்டின் மூலம் உணவகங்கள், உணவகம் சார்ந்த தொழிற்சாலைகள், பால் பண்ணைகள் மற்றும் மாநில அல்லது உள்ளாட்சி அமைப்புகளால் நடத்தப்படும் பிற துறைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பில் கடற்கரை சாலையில் சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகன பேரணி நேற்று நடைபெற்றது. காரைக்காலில் தமிழக எல்லையோர சோதனை சாவடிகளில் தேர்தல் செலவின பார்வையாளர்களை திரு பியூஷ் குமார் அங்கீத் கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படைக்குழுவினர் செயல்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம், மதுபான விநியோகம் மற்றும் தேர்தல் விதிமீறல்களை தடுக்க கடுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்திய கிரிக்கெட் அணி வருகிற ஜூன் மாதம் 26 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் அயர்லாந்தின் பெல்ஃபாஸ்ட் நகரில் 2 T20 போட்டிகளில் விளையாட உள்ளதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. 2007 ஆண்டிற்கு பிறகு இந்திய அணி பெல்ஃபாஸ்ட் நகரில் விளையாட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.